அர்த்தமுள்ள இனிய மனம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். அதான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு பேச்சாளர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா, பெண்களோட கையில் இருக்கிற கரண்டியெல்லாம் கீழே போட்டுறணும், இல்லை வாங்கிடணும். வாங்கிட்டு அவங்க கைகளில் புத்தகங்களெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன நோக்கத்துக்காக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பெண்கள் அடுப்படியில் இருக்கக்கூடாது, அவங்க கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கல்வி கற்றுக்கணும், இல்லை பணிக்கு போகணும். அதாவது பெண் தன்னோட சுய காலில் நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முற்போக்கு சிந்தனையோடு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னோட இது என்ன அப்படின்னா, இப்போ பெண்களோட கையில் கரண்டியை வாங்கிட்டோம் அப்படின்னா, அந்த கரண்டியை நம்ம யார்கிட்ட ஒப்படைக்கிறது? ஏன்னா மனிதனுக்கு முதல் தேவை வயிற்றுக்கு உணவு தான். அப்போ பெண்கள் கரண்டி எடுக்கலைன்னா அந்த உணவுக்கு நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? உண்மையிலே ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா இயற்கை எதனால ஆண் பெண் அப்படின்னு சொல்லி 2 இனத்தை படைச்சிது. அதாவது ஆண்னா அந்த ஆண்களுக்கான ஒரு உடல் அமைப்பு, அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. பெண்கள்னா பெண்களுக்கான உடல் அமைப்பு. அதனால தான் இப்போ இயற்கை தாய்மை அடைகிற பொறுப்பை நம்ம பெண்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கு. ஏன்னா உடல் வாகு அந்த மாதிரி. அப்போ பெண்கள் வீட்டில் இருந்து குடும்பத்தை கவனிக்கணும் அப்படி தான் இருந்தது. அதாவது நம்மளோட முன்னோர்கள் காலத்துலலாம் பெண்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஆனால் பெண்களுக்கு கல்வி அறிவு அவசியம்தான், அது மறுக்கவே முடியாது. ஏன்னா முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் கொஞ்சம் கூட கல்வி அறிவு இல்லை. அதனால அவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாங்க. அது உண்மைதான், கல்வி அறிவு கண்டிப்பாக தேவை தான். ஆனால் அந்த கல்வியை அப்படி நம்ம அதை நல்ல வழியில் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத சிந்திக்கணும் இல்லையா? இப்போது நம்ம பெண்கள் கரண்டியை என்னைக்கு நம்ம கீழே போட்டுட்டு நம்ம கையில் புத்தகங்களை எடுக்க ஆரம்பிச்சோமோ, அதாவது புத்தகங்களை என்ன படிக்கிறதுக்கு நான் சொல்ல வரல, அதாவது படிக்கிறதுக்கு புத்தகம் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஒரு பணிக்கு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம அந்த இதை எடுத்தோமோ, கரண்டியை போட்டோமோ, அன்னைக்கே நம்மளோட அடுத்த சந்ததியினர் புத்தக பைகளுக்குள்ள கத்தியை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ சமீபமாக ஒரு பாளையங்கோட்டையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. சக மாணவனை கூட படிக்கிற ஒரு மாணவன் கத்தியால் குத்துனதை நம்ம பார்த்தோம். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஏன்னா பிள்ளைங்களுக்கு அறநெறி சொல்லி கொடுக்கறதுக்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அப்பா வேலை பார்க்க ஓடுறாங்க, இங்கிட்ட அம்மாவும் நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல பணம் சம்பாதிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஓடுறதுனால, இப்போ நான் அந்த குழந்தைய மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அப்படி நம்மளோட பணியை நம்ம அதை ஒரு பிற்போக்குத்தனமாக, அதாவது பெண்மையை அடக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போது பெண்களுக்கு நம்ம உதாரணமாக இப்போ அஞ்சரை பெட்டி சொல்லலாம். இப்போ அஞ்சரை பெட்டி எல்லாருமே பார்த்துருப்போம் வீட்டில். எப்படின்னா, இப்போ கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் ஒரு 5-6 கிண்ணங்கள் மாதிரி இருக்கும். அதில் ஒரு பொருள், அதில் நமக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் போட்டு அந்த ஒரு மூடியால் மூடி வைப்போம். இப்போ இந்த அஞ்சரை பெட்டியில் மூடி பெரிதா இல்லை அந்த அஞ்சரை பெட்டி பெருசா? ரெண்டுமே ஒத்ததாக இருந்தால் தான் அதோட பிரயோஜனம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டியோட அதே விளிம்பு அளவுக்கு, அதாவது இப்போ
ஆணும் பெண்ணும் நாங்கள் சரிநிகர் சமானம்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு அஞ்சரைப்பெட்டி உருவாக்க முடியுமா? ஒரே அளவில் உருவாக்குனா அதில் உள்ள பொருட்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? உன்னோட ஒன்று சிந்தி பாழாக தான் செய்யும். அது இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பூக்கள்லாம் இருக்குது. அந்த பூக்களை வந்து நம்ம கட்டி அழகாக மாலையாக போடுறோம். அந்த பூவை வந்து நம்ம எப்படி கட்டுவோம்? ரொம்ப இறுக்கியும் கட்ட மாட்டோம். அதே சமயத்தில் ரொம்ப லூஸாகவும், அதாவது பூ அருந்துடக்கூடாதுங்கிறக்காக ரொம்ப லூஸாகவும் கட்ட மாட்டோம். ஓரளவு இறுக்கமாகவும் ஓரளவு நிவர்த்தியாகவும் தான் கட்டுவோம். ஏன்னா அப்போ தான் அது வந்து ஒரு அழகான ஒரு மாலையாக கிடைக்கும். அதே மாதிரி பெண்களும் ரொம்பயும் அடிமையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சுதந்திரமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் அந்த சிதறிப்போன பூக்கள், அதாவது மாலையிலேருந்து பூ உதிர்ந்து போனால் அதுக்கு அழகு இல்லை. அது அந்த மாலையோடு இருக்கும்போது தான் அதுக்கு பெருமை. அதே மாதிரி நம்ம வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம குடும்ப இதுலேருந்து நம்ம வெளியேறோன்னா பெண்ணைக்கே அழகு இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். இதை வந்து அடுத்த தலைமுறையினர் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.